Hi guys, welcome to Kaitra, Man of My Words. So, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் யூனிட் 3ல நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடியே போன வீடியோவில் பில்டின் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் ஃபங்க்ஷனா என்னென்னு ரீகேப் சொல்கிறேன். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் இல்லை ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்க ஒரு செட் ஆஃப் இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே கோடை வந்து சில இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அடிஷன் பண்ண வேண்டியது ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 8 இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரோக்ராம் அதே சேம் கூட எழுதாமல் அதை ஒரு லைனில் எழுதிட்டு அதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துட்டோன்னா, நம்ம திருப்பி எந்தெந்த இடத்துல அந்த அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணணுமோ அங்கெல்லாம் அந்த கோடை திருப்பி நம்ம எழுதாமல் ஜஸ்ட் அது அந்த கோடுக்கு நம்ம நேம் கொடுத்து வச்சுருக்கோம்ல ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறது மூலயமா அடிஷன் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். அண்ட் நம்ம போன வீடியோவில் ஆல்ரெடியே பைத்தானில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம், அந்த யூஸ் பண்ணியும் பார்த்தோம் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை. இந்த வாட்டி அந்த ஃபங்க்ஷனை நம்மளே எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் த யூசர் கிரியேட் ஓன் ஃபங்க்ஷன் தென் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து பைத்தானில் புதுசாக டைப் பண்ணி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சின்டெக்ஸ். எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இஸ் எ ஹார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வேர் வி வில் ரைட் த மெயின் ஆப்ரேஷன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன். ஓகே, இது இப்போ டெஃப் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸ்பேஸ் எடுத்து ஃபங்க்ஷனோட நேம், அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேமோ அந்த நேமை நீங்கள் தரணும். அந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பேராமீட்டர்ஸ் ஏதாவது நமக்கு வேல்யூ அது உள்ளே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பேராமீட்டர் 1 ஏதாவது சொல்லி வாங்கிக்கலாம். அதுதான் வந்து பேராமீட்டர்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட ஹார்ட் இல்லை ஃபங்க்ஷனோட பாடின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம உள்ளே எழுதுவோம். இப்போ உங்களுக்கு புரியல கவலைப்படாதீங்க, நான் ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட், காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனில் என்னென்ன காம்போனன்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எ கீவேர்ட் டெஃப் மார்க்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஹெட்டர். கீவேர்ட் டெஃப்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட இது ஃபங்க்ஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கான ஒரு மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபங்க்ஷன் நேம் யூனிக்லி ஐடென்டிஃபை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெஃப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்டார்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கும் பைத்தான் ப்ரோக்ராமே. நெக்ஸ்ட், ஃபங்க்ஷனோட நேம் யூனிக்லி ஐடென்டிஃபை. நம்ம பைத்தான் வந்து பல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு அதோட நேம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம யூனிக் நேம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பேராமீட்டர்ஸ் இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் த்ரூ விச் பாஸ் வேல்யூஸ் டு த ஃபங்க்ஷன், தே ஆர் ஆப்ஷனல். இந்த ஆர்கியூமெண்ட் இந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல், யூஸும் பண்ணலாம் இல்லாமலே இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணாமலே விடலாம். பட் அப்படி யூஸ் பண்ணோன்னா எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், எ கோலன் மார்க் த எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஹெட்டர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட ஹெட்டரில் இருக்கிறது. அந்த கோலன் என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனோட ஹெட்டரோட மார்க்கிங் எண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட ஹெட்டர் வந்து இதோட முடியுது அப்படின்னு காட்டுது. இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட பாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் டிஸ்கிரைப் வாட் த ஃபங்க்ஷன் டஸ். இது உள்ள நம்ம என்ன பண்ணலான்னு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 இதில் கொடுத்துருந்தாங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு யூசர் வந்து இதை படித்து பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது இல்லை எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத இதில் எழுதியிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக ரன் ஆகாது. இட்ஸ் லைக் எ கமெண்ட். நெக்ஸ்ட், 1 or more valued Python statement that makes up the function body. Statement must have some same identification level. அதாவது ஒரு லைனில் இந்த 2 லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷனோட அந்த ஃபங்க்ஷனோட பாடின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஐடென்டிஃபிகேஷன் லெவலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நம்ம கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எல்லா லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே கேப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட், an optional return statement to return a value from the function. அதாவது நம்ம போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். டைப்னு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூஸை பாஸ் பண்ணோன்னா அது இன்ட் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவோட டைப்பை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறதும் பண்ண வைக்கலாம் நம்ம ஃபங்க்ஷனில். அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இந்த ரிட்டர்ன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யூஸும் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலே விடலாம் அப்படின்றது தான் அவங்க ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூஸிங் ஃபங்க்ஷன் ஆர் காலிங் ஃபங்க்ஷன். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது நாங்கள் பார்த்தோம். இப்போ எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்துருப்பீங்கல்ல,
அந்த நேமை நீங்கள் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். சப்போஸ் ஏதாவது பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூஸ் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பார்த்தோம், இது லைட்டாக புரிஞ்சிருக்காது. பட் இப்போ நான் ஐடிஎல்லியில் உங்களுக்கு சொல்லும்போது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு நல்லாவே புரியும் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் இதை ஃபுல்லாக எடுத்துடுறேன், எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். ஃபங்க்ஷன் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங்கை வந்து எது முடிவு பண்ணுன்னா டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். டெஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி ஃபங்க்ஷனோட நேம், அந்த நேமுக்கு ஏதாவது ஒரு யூனிக் நேம் தரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும் நேம் கொடுத்து முடிச்ச உடனே. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனோட ஹெட்டரோட மார்க்கர், எண்டிங் மார்க்கர் என்ன நம்ம பார்த்தோம், கோலன் சிம்பிள். அந்த கோலன் சிம்பிளை கொடுத்துட்டு என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் எழுதுறது எல்லாமே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோட். இப்போ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுத போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். இந்த இன்ட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டீஜர் மட்டும் தான் இன்புட்டாக வாங்கணுன்றதுக்காக. சப்போஸ் நான் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். என்டர் தி a value, enter the a value. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையே திருப்பி நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C அண்ட் அகெயின் என்டர் டைப் பண்ணுங்க, கீழே வரும். இப்போ அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ற வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். இதுவும் இன்டிஜர் தான். இன்புட்டில் எனக்கு என்ன வாங்கணும்னா என்டர் த பி வேல்யூ வேணும். அண்ட் ஃபைனலாக எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஆட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இங்கே ஆட் ஆஃப் பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் ஏன் ஸ்பேஸ் விடலை, சாரி இந்த இடத்துல நான் ஏன் ஸ்பேஸ் விடலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்க் கம்மா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் விடும். அதனால் நாங்கள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே என்ன பண்ணலாம்னா ஏ ப்ளஸ் பின்றதை கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் பிரிண்ட்ன்ற இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். நான் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஒன்று ஸ்ட்ரிங் வேல்யூவாக பாஸ் பண்ணுறேன், இன்னொன்று வேரியபிளாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த கோட் ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்ற ஒரு இடத்துல ஒரு இன்புட் வாங்கும். நெக்ஸ்ட்டு 2 இன்புட் வாங்கிட்டு அந்த 2 இன்புட்டை ஆட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். அண்ட் இந்த இன்புட் இன்டீஜர், அதாவது நம்பராக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வேறு இன்டீஜர் மட்டும் தான் பாஸ் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்டர் டைப் பண்ணுங்கள், இங்கே வரும். பட் இங்கே கால் பண்ண முடியாது. கால் பண்ணலாம் பட் அப்படி பண்ண வேணாம். இங்கே வரும். இங்கே கடைசி கொண்டு வந்துட்டு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணணும். Ctrl+5 கொடுத்து ரன் பண்ணுங்கள். என்டர் த ஏ வேல்யூன்னு கேட்குது, 3 தரேன். நெக்ஸ்ட் 5. இது பார்த்தீங்கன்னா 8ன்னு அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் கைஸ் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறது. இப்படி தான் டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோசிங் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஹெட்டரோட எண்டிங்கை மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன டாஸ்க் பண்ணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உள்ளே கொடுத்துருங்க. திருப்பி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அப்பப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனோட பேரை கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எங்கே நீங்கள் இருந்தாலுமே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். பட் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே ஆடுன்னு கொடுத்துருக்கேன்ல, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன் அது, ஓகேவா. கீழே இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து எரர் வருது பாருங்கள், ஆட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டு பாட்டம் ப்ரோக்ராம். அது வந்து மேலே இருந்து தான் ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் வரும். ஸோ இப்போ நீங்கள் மேலே கால் பண்ணிங்கன்னா இது என்ன நினச்சிக்கணும், இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் கோடில் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா, ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணணும்.
அப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல. இன்னும் பைத்தான் ப்ரோக்ராம் இங்கே வரவே இல்லை, இந்த லைனில் தான் இருக்குது. ஸோ அப்போ கால் பண்ணால் உங்களுக்கு எரர் தான் வரும். அதனால தான் நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற லைனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன், எந்த எரரும் இல்லாமல் எனக்கு ரன் ஆகுது பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், பேராமீட்டர் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். இப்போ பேராமீட்டரோட ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம அங்கே பார்க்கும்போது இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஏன் அப்படிலாம் இல்லை, இங்கே கூட பிரிண்ட் பாருங்களா, பில்டின் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்து கால் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனை, அதுக்குள்ளே வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஏன் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணலாம், அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கமா பி அப்படின்னு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஏ, இதுக்கு பிபின்னு வச்சுப்போம், ஏஏ கமா பிபி. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏஏன்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து இந்த வேல்யூ, இங்கே இந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது இதுக்கு பாஸ் ஆகும், இங்கே வேல்யூ இருக்கோ அது இங்கே வரும். இப்போ இந்த வேல்யூஸ் என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது இந்த ஏஏன்ற வேல்யூ வந்து இந்த ஏக்கு அசியூம் ஆகும், இந்த பிபின்ற வேரியபிளோ இல்லை வேல்யூஸில் இருக்க வேல்யூஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிக்கு அசியூம் ஆகிடும். ஸோ அப்போ உள்ளே வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க வேல்யூ, அப்போ இங்கே எதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஏக்கு என்ன வேல்யூ இருக்கும், பிபிக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அதான் இங்கே இருக்கும். அண்ட் அதோட வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்டாக நம்ம வாங்கியிருப்போம். நான் ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு. ஃபஸ்ட் என்டர் த வேல்யூ கேட்குது, 7 தரேன். நெக்ஸ்ட் திருப்பி என்டர் வேல்யூ கேட்குது, 2 கொடுக்குறேன். 7 + 2 9 அப்படின்னு கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு டெஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் வேணும்னா அந்த பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம், வேணான்னா நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு வந்து ஏபி நான் 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் வேல்யூ உள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகணும், அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் இன்புட் வேல்யூஸ் வாங்குகிறேன், அது இன்டீஜராக. நெக்ஸ்ட் பிபி அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுலேயும் ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்குகிறேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறேன்னா ஏபி சும்மா தானே கொடுத்துருக்கேன், வேரியபிள் க்ரியேட் பண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோதான். பட் இதுக்கு நான் வேல்யூஸை பாஸ் பண்ணலை, இப்போ நான் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் வேல்யூவாக கொடுத்தீங்க, ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்க, இல்லை ஒரு இன்டீஜராக வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வேல்யூவாக பாஸ் ஆகும். வேரியபிளாக கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே ஏஏன்னு தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொடுத்ததே ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன் ரன் ஆச்சு, நான் இன்புட் வந்து 7ன்னு கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் அடுத்த லைன் ரன் ஆகிருக்கும். இதுக்கான இன்புட் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஏஏன்ற வேரியபிளுக்கு 7ன்ற வேல்யூ, பிபின்ற வேரியபிளுக்கு 2ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது வேல்யூஸாக இருந்தால் வேல்யூஸாக போயிருக்கும், வேரியபிளாக இருந்தால் அதோட வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ என்ன பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏஏ பாஸ் ஆகும். இப்போ ஏஏன்றது வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபின்ற வேரியபிள், அதோட வேல்யூ 2. இப்போ ஆட் 7,2 அப்படின்றது பாஸ் ஆகிருக்கும். இங்கேயே 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஏ கமா பி. இப்போ இந்த ஏன்ற வேரியபிள் இருக்குல்ல, இந்த ஏன்ற வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ அசியூம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 7ன்ற வேல்யூ அசியூம் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பிக்கு என்ன வேல்யூ அசியூம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ அசியூம் ஆகிடும், ஏன்னா நம்ம அப்படி தானே பாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி நடக்கும். இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், 7 + 2 = 9. இதுதான் கைஸ் இந்த ப்ரோக்ராமில் நடந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட், இது வந்து ரன் ஆகாது. நான் அதனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பக்கத்தில் எழுதி ரன் பண்ணி காட்டுறேன் கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம ரிட்டன் வேல்யூஸ்ன்னு பார்த்துருப்போம். ரிட்டன் வேல்யூஸும் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி ஆப்ஷனலோ, வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணானா யூஸ் பண்ணாமல் இல்லாமோ அந்த மாதிரி ரிட்டன் வேல்யூஸும் ஆப்ஷனல். அதை எப்படி பண்ணுறது ரிட்டன் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு நம்ம ரிட்டன் வேல்யூ கிரியேட் பண்ணல இதில். இப்போ இதுக்கு மேலே நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த லைனை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த லைனை நான் வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஏ ப்ளஸ் பின்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக வச்சிடுறேன். அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ரிட்டன்
TURN ரிட்டர்ன் A + B அப்படின்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் ரிட்டர்ன் வந்து பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல இன்புட் வாங்குது. இந்த ஃபங்க்ஷன் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் கால் பண்ணுறேன். ஏன்னா இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது எங்கே கால் பண்ணுறோமோ அந்த கால் பண்ணுற இடத்துக்கே என்ன பண்ணணும்னா ரிட்டர்னு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி விட்டுடும். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அகைன் 7 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 வந்துருக்கு. இப்போ எப்படி 9 வந்துச்சுன்றதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷனாக தான் இருந்துச்சு. பட் இங்கே இருந்த பிரிண்ட் லைனை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஓகேவா, அந்த பிரிண்ட் லைன் எடுத்து இங்கே போட்டுட்டு A + B அப்படின்னு ஓகே ஃபஸ்ட் லைன் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைன் தான் ரன் ஆகும். இன்புட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் இந்த லைன் ரன் ஆகும். ரன் ஆகிட்டு வேல்யூ கேட்டுச்சு, இன்புட் வேல்யூ நான் 7 கொடுத்தேன். அகைன் திருப்பி நான் ரன் பண்ணேன். அகைன் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ பாஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு கமாவில் ஆடு AA, BB அப்படின்றத பாஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா add 7, 2 அப்படின்னு கால் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் A + B நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த A + B என்ன ஆகும், வேரியபிள் ஏல என்ன இருக்குது 7, Bயில் 2, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9, ரிட்டர்ன் 9. ரிட்டர்ன்ற வேல்யூ 9ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போது எங்கே ரிட்டர்ன் பண்ணால் ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆச்சோ அதுக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடும் அந்த வேல்யூவை. அப்போ ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகிருக்கு, இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. அப்போது இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு வேல்யூ வந்துடும். அதனால தான் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னபிள் வேல்யூஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் பண்ணோம். பட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன், இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆச்சு. இது என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு வேல்யூவை திருப்பி ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது நம்பர் மட்டும் இல்லை, ஒரு சில சமயத்தில் ஸ்ட்ரிங்ஸை கூட வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துடுறேன், இதையும் எடுத்துடலாம், ஏன்னு இருக்குல்ல இதை எடுத்துடலாம். இது வந்து பேராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனல், நீங்கள் எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணால் தரலாம். 2 பேராமீட்டர், 1 பேராமீட்டர், 4 பேராமீட்டர், 5 பேராமீட்டர், எத்தனை பேராமீட்டர் வேணால் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இதை பேராமீட்டர் கூட டிஃபைன் பண்ணாமலே கூட யூஸ் பண்ணலாம். இங்கே நான் என்ன பண்ண பாருங்கள், என்டர் த நேம்னு கேட்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல சும்மா ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே ஆடுக்கு பதிலாக என்ன பாஸ் பண்ண போகிறேன், வெறும் ஏன்றதை மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இங்கே வெறும் ஏ தான், இங்கேயும் வெறும் ஏ தான் இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரோக்ராமை அகைன் ரன் பண்ணுறேன். என்டர் த நேம்னு கேட்குது. ரொம்ப பிரின்ஸ் PRINC பிரின்ஸ்ன்னு தரேன். இங்கே பாருங்கள் இன்வேல்யூ லிட்ரல் ஃபார் இன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்னு கொடுத்துருக்கோம், அதனால தான் எரர் வந்துருச்சு. பட் நம்ம வாங்க போகிற இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ அப்போ ஸ்ட்ரிங்க்கு வந்து ஸ்ட்ரிங் தான் நம்ம இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் STRன்னு கொடுக்கலாம். இல்லை ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் இன்புட் வாங்கினாலே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ அகைன் ரன் பண்ணலாம். என்டர் டைப் பண்ணால் ஹலோ பிரின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இது இங்கேயும் அப்படி தான் வந்திருக்கும். இந்த லைன் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த லைனில் நான் என்ன பண்ணுறேன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அப்படின்னு வேல்யூ தரேன். இப்போ ஏன்ற வேரியபிளில் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உடனே இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோடனே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கூட என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பிரின்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் ஆகும். அப்போது அங்கே ஏன்ற வேரியபிளுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்குள்ளே அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ திருப்பி இங்கே ரிட்டர்ன் வரும்போது ஹலோ பிரின்ஸ் அப்படின்னு நமக்கு வரும் கைஸ். ஓகேவா, இது வந்து ரிட்டனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள். ஏன்னா ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் மட்டும் இல்லை ஸ்ட்ரிங்கும் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதுதான் கைஸ் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் பார்த்து. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு எக்ஸிட் த ஃபங்க்ஷன் கோ பேக் டு த பிளேஸ் வேர் இட் இஸ் கால். இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உள்ளே இருக்க ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வேல்யூவை என்ன பண்ணணும்னா திருப்பி எங்கேருந்து கால் ஆச்சோ அந்த இடத்துக்கே திருப்பி எடுத்துகிட்டு போய் தர்றதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அண்ட் அந்த ரிட்டன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூவாக மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் 2 வேரியபிள் பாஸ் பண்ணியிருப்போம், a + b அப்படின்னு ரிட்டன் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனாக பாஸ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூவை டிரைவ் பண்ணி அந்த வேல்யூ தான் ரிட்டன் பண்ணும். 9ன்ற வேல்யூ ரிட்டன் பண்ணுச்சு நமக்கு போன வாட்டி. அதே நீங்கள் வேல்யூஸ் வந்து ரிட்டன் பண்ண சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேல்யூ ரிட்டன் பண்ணும். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா எவாலுவேட் பண்ணி வந்த ஆன்சரை வந்து ரிட்டன் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூஸை கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ரிட்டன் பண்ணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபங்க்ஷனில் நிறைய எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம பைத்தான் டுட்டோரியல் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.